ஒடிஷாவில் நடந்த துயரமான சம்பவம். ஒரு மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அநீதியை நீதிக்காக போராடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், அவங்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அங்குள்ள போலீசார்கள் கைது செய்திருக்கிறாங்க. இன்னொரு மகிழா காங்கிரஸ் தலைவர் ஒடிசா முதல்வர் ராஜினாமா செய்தே ஆகணும்னு போராடிட்டு வராங்க. மணிப்பூரை அடுத்து இப்ப ஒடிசாவில் வன்முறை வெடித்து இருக்குது. ஏன் வெடித்தது? இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத முழு விபரமா இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். ஒடிசாவில் துயர சம்பவம், பேர்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அண்மையில தகவல் வெளியே இருக்குது. ஆனா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்க மீது போலீசார் கைது. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய உரிமை குரலை பதிய வைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க? அவங்களுடைய உரிமை குரலை ஒடுக்குகிறார்கள். ஏன்னா அவங்க கேள்வி கேட்கறது இவங்களுக்கு நெஞ்சு குறுகுறுக்குது போல. அப்படியாக தான் ஒடிஷாவில் பிஎட் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, வெறுமனே 20 வயசு தான் அந்த மாணவி, அந்த ஃபகீர் கல்லூரியை சேர்ந்த ஒரு பேராசிரியர் பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார். அந்த பேராசிரியர் பேரு சமீரா குமார் சாஹூ. ஒரு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியரே மாணவிகளை பாதுகாத்து கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில முன்னேற வைப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா அந்த மாணவிக்கு தொடர்ச்சியா பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாணவி துணிச்சலா சமூகத்துக்கு முன்னாடி எனக்கு நீதி வேணும் அப்படின்னு போராடி இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்படியாக நீதி வேணும்னு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அப்படி நீதி கேட்ட அந்த மாணவியே தொடர்ந்து அச்சுறுத்தி அடித்து மேலும் நொறுக்கப்படும் விதமாக அந்த மாணவிக்கு எந்த நீதியுமே கிடைக்கலன்னு சொல்லலாம். இப்படியாக நீதியே கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியே தீ குளித்து தற்கொலை செய்து கொண்டாங்க. இது எப்பேற்பட்ட அவல சம்பவம்! ஒரு நீதி கேட்டு துணிச்சலாக போராடக்கூடிய மாணவிக்கு நேர்ந்த சம்பவம் இப்ப இந்தியாவில் பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா மாறி இருக்கு. இதை கண்டித்து தான் ராகுல் காந்தி அவர்களும் இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தார். ஆமாங்க, இது திட்டமிட்ட படுகொலையா தான் நம்ம பார்க்கணும். ஒரு நீதி கேட்டு இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல தனக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியிலேயே சொல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில தன்னுடைய துயரங்களை தன்னுடைய துணிச்சலால சொல்ல வந்த பெண்ணுக்கு நேர்ந்த அநீதி கொடுமைன்னு சொல்லலாம். எங்களுக்கு இந்த நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு முழுசா கடையெல்லாம் அடைச்சிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி இன்னைக்கு போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க ஒடிசாவில். அப்படி நீதிக்காக போராடக்கூடியவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. ஏன் செய்தாங்க? நீதி கேட்பவர்களை ஒடுக்கும் விதமாகத்தான் இந்த செயல் இருக்கு. அதுல முக்கிய காங்கிரஸ் தலைவரான அஜய் குமார் லல்லு அவர்களையும் மேலும் பல காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீதிக்காக போராடக்கூடியவர்களை இந்த பாஜக அரசாங்கம் எப்படி செய்து மக்கள் மத்தியில் இதை நம்ம அம்பலப்படுத்த வேண்டும். இதை தான் ராகுல் காந்தி அவர்களும் கேட்கிறாரு. எங்களுக்கு நீதி தான் வேணும் மோடிஜி, எங்களுக்கு உங்களுடைய மௌனம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விஷயங்களை சாடி இருக்கிறார். இப்படி தொடர்ந்து ஒடிசாவில் மட்டும் இல்ல, மணிப்பூர்ல நடந்த வன்முறை சம்பவங்கள் உலகமே அறியும். அங்கேயும் இதே மாதிரிதான் பல பாலியல் தொல்லைகள், வன்முறை சம்பவம், அகிம்சையே கிடையாம பல சம்பவங்கள் மணிப்பூர் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதை தொடர்ந்து ஒடிசாவில் நடக்குது. அதுக்கு யார் காரணம்? அங்க கூடிய ஆளுங்கட்சி, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் தீவிர நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும்னு போராடிய காங்கிரஸ் தலைவர்களையும் இப்படி ஒடுக்குறீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தொடர்ந்து இன்னைக்கு கொந்தளிக்கிறார்கள் மக்கள். இந்த போராட்டத்துல பல மக்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவா திரண்டு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இப்படி மாபெரும் கேள்வி எழுப்பினதுனால மகிழா காங்கிரஸ் தலைவரான அல்கா லம்பா அவர்களும் அங்க இருக்கக்கூடிய ஒடிஷா முதல்வர் இதுக்கு நீதி கிடைக்கலன்னா அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடுமையா சாடி இருக்கிறாங்க.
அதாவது ஒரு இந்திய நாட்டில் அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த மாதிரி வன்முறை சம்பவத்துக்கு நீதி கேட்கக்கூடிய தலைவர்களை ஒடுக்கும் விதமாகத்தான் இந்த சம்பவம் இருக்கு. அதெல்லாம் விட ஒரு கல்வி நிறுவனம், அந்த கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு பேராசிரியரால பாலியல் தொல்லைனா இது எப்பேற்பட்ட அவல செயல், அவல சம்பவம்னு சொல்லிடலாம். கல்வித்துறையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்புறது கல்வித்துறையவே அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எப்படி அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் கல்வியை நம்பி, கல்வித்துறையை நம்பி மாணவிகளை கல்லூரிக்கு அனுப்புவாங்க, இல்ல பள்ளிக்கு அனுப்புவாங்க. இததான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கல்விதான் சமத்துவத்தோட ஆயுதம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இப்படி மாணவி கிட்ட நடக்கிறது மிகவுமே கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம், கடுமையான விஷயம். இத தீவிர நடவடிக்கை வேணும்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் குரல் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இதெல்லாம் விடுங்க, இதற்கு மத்தியில அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அந்த பெண்ணையோ அந்த குடும்பத்தையோ போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அவங்க குடும்பத்தை சந்தித்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கூறி இதுக்கான நீதியை நாங்க நிச்சயமா நிலைநாட்டுவோம், அவங்க உங்களுக்கான நீதியை நாங்க வாங்கி தருவோம் அப்படின்னு ஆறுதல் குரலாக இந்த குடும்பத்துக்கு போய் களத்துல இறங்கி செயல்பட்டு சொல்லியிருக்கிறாருன்னா இது எப்பேற்பட்ட சம்பவம். ஆனா ஆளுங்கட்சி இதெல்லாம் அங்கு செய்தா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கேள்வியாக இருக்கிறது. இப்படி ஒடிசாவில் இந்த மாதிரியான சம்பவங்கள் மட்டும் இல்ல, இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கும் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள் தான் ஒரு பேரணி நடத்தினார். ஏன் நடத்தினார்னா, அங்க விலைவாசி உயர்வு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தேர்தலே வரல. ஆனாலும் அவருடைய பேரணியில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்வி எழுப்புனாங்க. இப்ப இந்த சம்பவம், இப்ப இந்த மாணவியோட சம்பவம் உலகத்தையே உலுக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வேடிக்கை பார்க்குதா, இந்த வேடிக்கை நடவடிக்கையா மாறணும் அப்படின்னு தான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது நிச்சயமா இதை ராகுல் காந்தி மற்ற சம்பவங்கள் மாதிரி சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவருடைய ரத்தம் கொந்தளித்து அங்க குடும்பத்துக்கே சென்று ஆறுதல் கூறி இங்க மோடி அவர்களுக்கு நேர் எதிரான சவாலையும் விட்டிருக்கிறாரு. இந்த சம்பவத்தின் வாயிலாக இந்தியாவிலேயே பெரிய ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா அடுத்து வரக்கூடிய ஒடிசா தேர்தலையாகட்டும், பீகார் தேர்தலையாகட்டும், வெஸ்ட் பெங்கால் தேர்தலையாகட்டும், பாஜக பெரும்பான்மை பெற போறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து பாஜக அம்பலப்பட்டுட்டு வராங்க. ராகுல் அவர்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் களமிறங்கி பல விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றார். சரி, ஒடிசாவில் இந்த மாணவிக்கு தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசு அதிகாரி அரசு வேலையில செய்யறவரை அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் நேரடியா ஆபீஸ்க்கு போய் இழுத்து அடிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்ப அவருக்கும் அங்க அநீதி நடந்திருக்கு. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கும் அங்க அநீதி நடக்குது. இப்ப கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவிக்கும் அங்க அநீதி நடக்குது. இப்ப எந்த துறைக்கு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினால இந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் வருதுன்னா அதை தீவிர நடவடிக்கை எடுத்து இதை நம்ம உச்ச நீதிமன்றத்துல வழக்கா தொடுத்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்குதோ அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை இந்தியா விட்டு துடைத்தெறிந்தா மட்டும்தான், ஒரு நல்ல தலைவரை அந்தந்த மாநிலத்துக்கு போட்டா மட்டும்தான் வன்முறை சம்பவங்கள் நிச்சயமா நடக்காம போவோம். அங்க இருந்தே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இது தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்தியா எங்க போயிட்டு இருக்குதுன்னே தெரியல. இந்தியா வளருது, பொருளாதாரத்துல வளருது, அங்க வளருது, இங்க வளருதுன்னு மோடி அவர்கள் உருட்டல் பிரட்டல் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்தியாவோட தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள், போராட்டங்கள், எத்தனை அநீதி கொடுமைகள், எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இழைக்கப்பட்டிருக்குது. இதற்கெல்லாம் நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். நீதி கிடைக்கும் வரை
மக்களின் குரலாக நாமும் போராடுவோம், ராகுல் காந்தி அவர்களும் போராடுவார். இப்படியாக தொடர்ந்து இந்தியாவில் நடக்கூடிய வன்முறை சம்பவங்களை நாம் அழிக்க வேண்டுமென்னா மக்கள் எல்லாம் ஒன்றாய் திரண்டு ஓரணியில திரண்டு வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம். பல ஊடக நண்பர்கள் இருக்கிறீங்க, இதை பத்தி தொடர்ந்து பேசுங்க. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வரை நம்முடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.